லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா கொஞ்சம் காஃபி பவுடர் கொடுங்க. என்ன இந்த அக்கா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி முன்னாடி கூப்பிடுவோம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. சொல்லு சின்ன பொண்ணு, நீ எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லை. என்னக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன மனக்குழப்பத்துல இருக்கீங்க? ஏன் கேட்குற சின்ன பொண்ணு? நாளைக்கு என் கடைசியில் உள்ளவளுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு. அவள் பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கா. ஆனால் எனக்கு பக்குன்னு இருக்கு. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்பாளுங்க, உன் பிள்ளை எவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு. நல்லா தான் படிப்பா, இருந்தாலும் மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னா கண்ணு மூக்கு வச்சு பேசுவாளுங்க. அதை நினச்சி தான் கவலைப்படுறேன். இவளுங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நல்ல மார்க் எடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு அப்பவே தெரியும் இது படிக்காம இப்படிதான் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நல்ல மார்க் எடுத்துச்சு, எனக்கு அப்பவே தெரியும் லட்சுமி பிள்ளை கெட்டிட்ட பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. இவளுங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு நீட்டு நீங்க ஃபீல் பண்ணிக்கீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை நாள் பேசுவாங்க? 2 நாள் 3 நாள் பேசுவாங்க. நீங்க பிள்ளைய லைஃப் மட்டும் பாருங்கக்கா. எவ்வளவு மார்க் எடுத்தாலும் கம்மி மார்க் எடுத்தாலும் சரி அவளை திட்டாதீங்க. சரி விடுமா, காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுங்க. சின்ன பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பேசுகிறாளுங்க. சின்ன பொண்ணு என்னால் கேட்க முடியல. அதுக்கு இவ ரிசல்ட்டில் தான் இவளுங்க மூஞ்சில கறி பூசுறதே இருக்கு. இல்லைன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி லைனாக வந்துருவாளுங்க. நீங்க ஊருக்கோசரம் பிள்ளையை பெற்றுக்கிட்டீங்களா? இல்ல உங்களுக்காகக்கா. இது வாழ்றது நம்மளுக்காக. ஒரு லைஃப். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையை நம்மளே டார்ச்சர் பண்ணக்கூடாதுக்கா. கம்மி மார்க் எடுத்தாலும் சரி ஜாஸ்தி மார்க் எடுத்தாலும் சரி அரவணிக்கிறதுலாம் அவளுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கு. இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் எப்ப எப்படி மாறும்னே சொல்றதுக்கு முடியுக்கா. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. சரி சின்ன பொண்ணு, நீ சொன்னனால இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. சரி வா, காப்பி போடுறேன். அக்கா காப்பி பவுடர் வேணாம், காப்பியே போட்டுருங்களேன். கொஞ்சம் சிரமமா இருக்கு எனக்கு. சரி வா சின்ன பொண்ணு, உனக்கு இல்லாமலையா காஃபியே போட்டுத்தேன் வா. உங்க பசங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அது நம்ம பசங்க. கம்மி மார்க் வாங்கினாலும் சரி ஜாஸ்தி மார்க் வாங்கினாலும் சரி அவளை ஆதரிங்க. ஐயோ அந்த பையன் ஜாஸ்தி மார்க் வாங்கிட்டான், இந்த பொண்ணு இவ்வளவு வாங்கிருச்சு, நம்ம பையன் இவ்வளவுதான் வாங்கிருக்கான். நம்ம பையனுக்கு எவ்வளவு எட்டினதோ அதுதாங்க. யாரும் பசங்களை திட்டாதீங்க. நன்றி வணக்கம். ரிசல்ட்டு பயமா இருக்கு. வயிறெல்லாம் கலர் மாதிரி இருக்கு. ஃபீவர் வர மாதிரியே இருக்கு. எங்க அம்மா வேற என்ன தொலைச்சி கட்டிடும். என்ன பண்றதுனே தெரியல. மீனா, மீனா மா, சொல்லுமா. என்னடி தூங்காம நடந்துட்டே இருக்க? அம்மாக்கு தெரியாது போல நாளைக்கு ரிசல்ட்டுன்ட்டு. அண்ணா இவ்வளோ ஹாப்பியாக வந்து கேட்குறாங்க. இல்லாட்டி கோமா வந்து பேசியிருப்பாங்க. மறைச்சிடலாமா? ஐயோ பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் வந்து சொல்லிடுவாங்களே. உண்மை சொல்லிடலாம். மீனா, ஏம்மா இவ்வளோ ஷாக் ஆகுற? ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு? மா, நாளைக்கு ரிசல்ட்டு. சப்போஸ் மார்க்கு கம்மியாக எடுத்தா நீ என்னை அடிச்சிருவல்ல. அந்த பயத்தில் தான்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் என்ன பேசுவாங்க, நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி நீ என்னை அடிப்பல்ல. அம்மா கிட்ட வா. ஏன் மீனா, இங்கே பாரு, நீ கம்மி மார்க் எடுக்கிறியோ ஜாஸ்தி மார்க் எடுக்கிறியோ நீ ஏன் புள்ள. கம்மி மார்க் எடுத்தாலும் சரி ஜாஸ்தி மார்க் எடுத்தாலும் சரி எனக்கு எதுவாக இருந்தாலும் சரிம்மா. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. மார்க்கு கம்மியாக வந்துருச்சா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். 12th நல்ல மார்க் எடு. ஜாஸ்தியாக வந்துருச்சா சந்தோஷம். எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போய் நிம்மதியாக தூங்க. அம்மா உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். அவ்வியம்மா, நீ திட்டுவ அடிப்பண்ணி பயந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பயம் இல்லாமல் நான் நிம்மதியாக தூங்குவேன். நான் நல்லாதாம்மா எக்ஸாம் எழுதியிருக்கேன், நீ பயப்படாத. சரிம்மா, போய் நிம்மதியாக தூங்கு போ. அம்மா இவ்வளோ நல்லவங்க, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். யார் என்ன சொன்னாலும் உங்கள் பொண்ணை விட்டு கொடுக்கல. கேட்டுமா நீ?